உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்பெல்லாம் நீ என்கிட்ட பேசுற விதம் இருக்குல்ல, அத கவனிச்சு பாரு. மாம், போது ரிஷி, இது பாரு, உன்னை ஏதாவது திட்ட போய் அதை நினைச்சு நான் வருத்தப்படணும். நீ இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா மாம் நான் சொல்றது கிரண். இனஃப் கரிஷ்மா. ஆண்டி ப்ளீஸ், சாப்பாட்டுல பாதியில எழுந்திருச்சு போகாதீங்க. நான் ஒன்னும் இப்போ உட்கார்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க முதல்ல உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஆல் குட். யா 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 கம்ஃபர்டபிள். எஸ் 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 கம்ஃபர்டபிள். அது ரிஷி ப்ரோவால, சோ டோன்ட் வரி அபௌட் ஹிம். நான் சின்ன பையன்ல, அதான் அப்படி பாத்துக்கிறாரு. சோ வேற ஒண்ணும் இல்ல. கவனிச்சு. என்ன, அவரு என்ன மட்டும் இல்ல, எங்க மொத்த ஃபேமிலியும் அப்படிதான் பாத்துப்பாரு. எங்க ரெஸ்பெக்ட்காக, இமேஜ்காக அவரு என்ன வேணாலும் பண்ணுவாரு. ஹி இஸ் தி பெஸ்ட் சன், பெஸ்ட் பிரதர், பெஸ்ட் ஹஸ்பண்ட். பெஸ்ட் ஹஸ்பண்டா? ஆஃப் கோர்ஸ் அவர் பெஸ்ட் ஹஸ்பண்ட் தான். இங்க பாருங்க, நேரம், சூழ்நிலை இது மனிதர்களை கொஞ்சம் குழப்பி விட்டுரும். ஆனா பேசிக்னு ஒன்னு இருக்கு, ரூட், அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அவரோட பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவர் பெஸ்ட் பர்சன். சோ ஹி இஸ் a பெஸ்ட் ஹஸ்பண்ட். ஆஃப் கோர்ஸ் ஹி இஸ் a பெஸ்ட் ஹஸ்பண்ட். எஸ். இஃப் யூ டோன்ட் மைண்ட், இப்போ நான் பேசலாமா? ஆஃப் கோர்ஸ். ஐயோ, எப்பவும் நான் இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் பேசுவேன், நானே பேசுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால யூ ஜஸ்ட் ஷூட் ப்ளீஸ். இல்ல ஷூட்னதும் கன் எடுத்து சுற்ற போறீங்க. நான் சொன்னது நீங்க என்கிட்ட क्वेश्चंस கேட்கலான்னு கேளுங்க. சாரி. குட். யா. பல்வந்தரை பத்தி சொல்லுங்க. ஆரம்பம் என்ன, இன்னைக்கு தி எண்டே வந்துருச்சு. என் கையில மாட்டி இருந்தா கிட்டத்தட்ட மாட்டிட்டான். அவனை இங்க இழுத்துட்டு வந்திருப்பேன். சாரி. உங்க கையில இருந்து தப்பிச்சிட்டான், ஆனா சட்டத்து கையில இருந்து தப்பிக்க முடியாது. எஸ். சரி, முதல்ல இத சொல்லுங்க. பல்வந்தர் அப்படி என்ன பண்ணா? அவனால ஏன் இவ்ளோ பிரச்சனை வந்தது? ஓகே, நான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். பல்வந்தர் எங்க வீட்ல டிரைவரா இருந்தான். லட்சுமி, என் கூட வா. நான் உன்னை கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன். அது பல்வீந்தரோட குழந்தை. ஆமா, என்னோட குழந்தை தான் லட்சுமியோட வயித்துல வளருது. தயவு செஞ்சு கைய விடு. அந்த ஃப்ராட் பல்விந்தர் பையன் எங்க ஃபேமிலி இமேஜ் இல்லாம லக்ஷ்மியோட இமேஜையும் கெடுக்க பார்த்தான். ஐம் சாரி, அவனை நினைச்சாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. இட்ஸ் ஓகே. அப்படின்னா பல்வந்தரோட டார்கெட் லக்ஷ்மியா? ஐ மீன், வெறும் லக்ஷ்மி அண்ணின்னு மட்டும் என்னால சொல்லிட முடியாது. பட் யா, அந்த ஃப்ராட் அவங்கள தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான். சாரி, மறுபடியும் டென்ஷன் ஆகுது. பல்வந்தருக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதுல்ல? எக்ஸாக்ட்லி. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்க அவனை இங்க புடிச்சு வச்சிருந்திருக்கீங்க. யா. இப்போதைக்கு இது போதும். தேவைப்பட்டா திரும்ப கூப்பிடுறேன். இப்ப மத்தவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிக்கிறேன். ஓகே மேம், நான் ஒன்னே ஒன்று தான் கேட்கணும். நீங்க கேட்டதால இது எல்லாத்தையும் சொன்ன, சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தேன். இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல? சொட்டு சொட்டாதான் குடம் நிரம்பும். மேம், நான் சொன்னது ஒரு சொட்டு தானா? அவ்வளவுதானா? இதுக்கு நேரம் பதில் சொல்லும். ஆனா நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. இன்னும் நிறைய விஷயம் தெரிய வேண்டியது இருக்கு. பட் தேங்க்யூ. ஓகே, மை ப்ளஷர். வேலைக்காரங்களுக்கு கொடுக்கற மரியாதையும் கொடுக்கறது இல்ல. ஆனாலும் வெக்கங்கெட்டு போய் இங்கேயே தங்கி இருக்காங்க. நீ ஏன் எதிர்த்து பேசாம இருந்த? என்ன ரிஷி, நீ எதுக்கு இங்க வந்த? நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கான பதில் இது கிடையாது. எல்லாரும் இந்த அளவுக்கு பேசும்போது நீ ஏன் எதிர்த்து பேசாம இருந்தன்னு கேட்டேன். பேசி என்ன பிரயோஜனம் ரிஷி? நீ சொல்றங்கிறதுக்காக நான் உங்களை எதிர்த்து பேசினேன்னு வை, அப்புறம் சண்டை இன்னும் பெருசுதான் ஆகும். நான் தான் கெட்டவளாவேன். அது இருக்கட்டும், ஆனா தப்புனா தப்பு தானே. நான் முன்னாடியே சொல்லிருக்கேன், உனக்கு எந்த தப்பும் நடக்க கூடாது. அதோட இதையெல்லாம் நீ பொறுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை. யாராவது தப்பா பேசினா நீ எதிர்த்து கேளு. கல்யாணம் முடிஞ்சு வந்தப்பவும் நான் உன்கிட்ட இதை சொன்னேன். தேவையில்லாம எப்பவும் அடுத்தவங்க உன் மேல அதிகாரம் செலுத்தாம பாத்துக்கோ. தேவையில்லாம அடுத்தவங்க கோவப்பட்டா நீ அடங்கி போகணும்னு அவசியம் இல்லை. ஞாபகம் இருக்கா? அதே நேரத்துல நீ உன்னை பத்தி கூட இதேதான் சொன்ன.
உன்னோட அனாவசியமான பேச்ச நான் கேட்க கூடாதுன்னு. அப்படியா? வெரி குட். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிருப்பியே. ஒன்னும் பிரச்சனை இல்ல. சொல்லு, உனக்கு என்ன சொல்லுமோ எல்லாத்தையும் சொல்லு. ரிஷி, நீ நீ இங்க வந்து எதுக்காக சாப்பிடுற? நீ இப்படி சாப்பிடுறத அத்தை பார்த்தாங்கன்னா அவங்க இன்னும் கோவம் படுவாங்க. நீயே சாப்பிட மாட்டேங்கிற? இங்க பாரு, நீ முதல்ல வெளியில போ. வெளியில உட்கார்ந்து சாப்பிடு. அங்க நான் உட்காரு. போய் சாப்பிட்டுக்கிறேன். ஆனா நீயே சாப்பிட மாட்டேங்கிற? ரிஷி, நீ முதல்ல வெளியில போ. வெளியில போய் வேற பிளேட் எடுத்துக்கோ. வர வர உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. என்னது? என்ன இப்படி புடிச்சு வச்சிருக்கல? பெட்டர். இப்ப சொல்லு, நீயே சாப்பிடல? ஏன்னா என்ன? ஏன்னா எனக்கு பசி இல்ல. வெரி குட், சூப்பர். நல்லாவே நடிக்கிற. கிரேட். எப்படியோ சமாளிச்சிட்டியே. நீ பயங்கரமான எக்ஸ்பர்ட் ஆயிட்ட. எதுல நான் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன்? பசி இல்லைன்னு சொல்றல, ஆனா உண்மை என்ன தெரியுமா? இதோ இந்த பரோட்டால உப்பு இல்ல, அதனாலதான் நீ சாப்பிடல. உப்பு இல்லையா? ம். நான் இது கொஞ்சம் கூட நம்ப மாட்டேன். என் கையெல்லாம் நான் உப்பு போட்டேனே. அப்படியா? சாப்பிடு. என்னாச்சு? சாப்பாட்டுல உப்பு இல்லல்ல? உப்பெல்லாம் இருக்கு ரிஷி. அட என்ன, நீ நான் தான் உப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல? சரி, இன்னொரு வாய் சாப்பிடு. இல்ல தானே? அட உப்பு இருக்கு. இல்ல, இதுல உப்பு இல்ல. இல்ல, உப்பு இருக்கு. சாப்பிட்டு பாரு. சாரி, இதுல உப்பு இருக்கு. நீ வேணும்னு தானே இப்ப கடிச்ச? இல்லையே, நான் எதுக்கு வேணும்னே கடிக்க போறேன்? ரிஷி, நீ இருக்கியே. கமான், சாப்பிடு. அப்படியே வந்து என் கூட பிரேக்ஃபாஸ்டையும் முடிச்சிரு. ம். இரு. இப்ப சீக்கிரம் சாப்பிடு. ஏன்னா உனக்கு என்ன திட்டணும்ல. நீ சாப்பிடு. இந்தா, அதோட விரல கடிக்காத. ஓகே? கடிச்சுன்னா அப்புறம் கிஸ் பண்ணிடுவ. ஏன் சிரிக்கிற? இந்தா சாப்பிடு. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் இதுல உப்பு இல்லைன்னு. அதோட உனக்கு ஊட்டி விடணும்ல. இப்ப எதுக்கு இப்படி பண்ண? நீ விரல கடிக்கிற. நான் கடிக்கிறேனா? நான் தான் தெரியாம கடிச்சிட்டேன்னு சொன்னல. சரி, ஊட்டி விடு. நான் கடிக்க மாட்டேன். ஒருவேளை நான் கடிச்சிட்டா நீ என்ன கிஸ் பண்ணிடு. ஓகே? நீ என்ன கிஸ் பண்ணுவல்ல? மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.